A bag contains 5 blue balls and 4 green balls. A ball is drawn at random from the bag. Find the probability that the ball drawn is blue, not blue அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பேக்கில் வந்து 5 ப்ளூ பால்ஸும் 4 green பால்ஸும் இருக்குது. அப்போ டோட்டலாக எத்தனை பால்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 + 4 வந்து 9 பால்ஸ். அதாவது n of s பார்த்தீங்கன்னா நமக்கு 9 இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இங்கே எழுதிக்கலாம். n of s = 5 + 4 = 9 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பாலை வந்து ரேண்டமாக எடுக்கிறாங்களாம் பேக்ல இருந்து. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் மட்டும் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாட் ப்ளூனா ப்ளூ கலர் இல்லாமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஈவெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா எடுக்கிற பால் ப்ளூவாக இருக்கிறதுக்கான ஈவெண்ட். செகண்ட் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா எடுக்கிற பால் நாட் ப்ளூவாக இருக்கிறதுக்கான ஈவெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து let A be the event of getting blue ball அப்படின்னு எழுதிக்கலாம். n of A blue ball நமக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க 5 சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ n of A எவ்வளோ சொல்லிக்கணும் 5 அப்படின்னு போட்டுக்கணும். இப்போ P of A பார்த்தீங்கன்னா ஃபார்முலா நமக்கு n of A by n of S. இந்த ஃபார்முலா நல்லா மக்கா படிச்சுக்கோங்க. அதாவது probability of the event equal to number of favorable outcomes divided by total number of outcomes அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா n of A வந்து நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா. n of S பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டே கண்டுபிடிச்சி வச்சுட்டோம் 9ன்னு சொல்லி அதை நம்ம இங்கே போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாட் ப்ளூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கும் அது நடக்காமல் இருக்கிறதையும் ஆட் பண்ணும் போது நமக்கு 1 கிடைக்கும். அது தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையே ஆப்போசிட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இது ஏ எடுத்தோம்னா அது ஆப்போசிட்டில் இருக்கிற விஷயத்த வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஏ பார், அதாவது ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதே தான் இப்போ நமக்கு நாட் ப்ளூன்னு கொடுத்ததுனால அதை நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஏ பார்ன்னு எடுத்துக்கலாம்னா ஏ வந்து ப்ளூன்னு எடுத்தோம் இல்லையா. அப்போ நாட் ப்ளூன்னா ஏ பார்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ லெட் ஏ பார் பி த இவெண்ட் ஆஃப் கெட்டிங் நாட் ப்ளூ அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏ பார் வந்து கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு ஃபார்முலா வந்து 1 - P of A. அதாவது நான் சொன்னேன் இந்த நடக்கிற விஷயத்தையும் நடக்காத விஷயத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 1 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் P of A + P of A bar = 1. ஸோ ரெண்டுத்தையும் நமக்கு ஆட் பண்ணும்போது 1 கிடைக்கும். இதில் எது கண்டுபிடிக்கனாலும் அது அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும் 1 - போகும். ஸோ நமக்கு P of A bar வேணும்னா 1 - P of A இது அந்த பக்கம் போகும்போது. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் P of A bar = 1 - P of A வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிட்டோம் 5/9 சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து 5/9 போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். நம்ம LCM எடுத்துக்கலாம். அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் 1 9s are 9, இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது 1 5s are 5 வந்துடும். ஸோ 9 - 5 வந்து நமக்கு 4ன்னு கிடைக்கும். அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 2 dice are rolled. 2 dice வந்து ரோல் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு n of s என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 36 இருக்கும். 2 டைஸ் ரோல் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டையில் வந்து 1 விழலாம், செகண்ட் டையில் 1 விழலாம், ஃபர்ஸ்ட் டையில் 1 விழலாம், செகண்ட் டையில் 2 விழலாம். ஸோ அதே மாதிரி பார்க்கும்போது நமக்கு டோட்டலாக 6 × 6 36 வந்து நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் சாம்பிள் ஸ்பேஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு இதை அப்படியே எழுதிக்கோங்க. 36 நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த சம் ஆஃப் அவுட்கம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. சம்னா ஆட் பண்ணுறது. ஸோ நம்ம ஆட் பண்ணி வர அவுட்கம் எப்படி இருக்கணும்னா ஈக்குவல் டு 4 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில். அப்போ நம்ம இந்த ஈவெண்ட் எப்படி எடுத்துக்கலாம்னா லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் சம் ஆஃப் அவுட்கம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் நான் எழுதியிருக்கேன். இப்போது இதில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஆட் பண்ணி வர வேல்யூ எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க 4 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 + 1 என்ன கிடைக்கும் நமக்கு 2ன்னு கிடைக்கும். ஸோ 1 + 2 என்ன கிடைக்கும் 3ன்னு கிடைக்கும். 1 + 3 என்ன கிடைக்கும் 4ன்னு கிடைக்கும். 1 + 4 என்ன கிடைக்கும் 5. 1 + 5 வந்து 6. 1 + 6 வந்து 7ன்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் விட்டுருங்க. இப்போ இந்த செகண்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 1 + 2 வந்து 3 வந்துதா. இதுக்கு கிராஸாக இருக்கிறது எல்லாமே அதே
3 தான் வரும் ஆட் பண்ணிங்கன்னா. இங்கே பாருங்கள் 2 + 1 என்ன கிடைக்கும் 3 தான். இப்போ இது ரெண்டும் நமக்கு எப்படி கிடைக்கும்னா சேம் வேல்யூ தான் கிடைக்கும். இப்போ அதே மாதிரி இப்போ இங்கே பாருங்கள் 1 + 3 வந்து 4னா இது கிராஸில் இருக்கிற எல்லாமே நமக்கு என்ன தான் கிடைக்கும் 4 தான் கிடைக்கும். அதே மாதிரி 1 + 4 5னா இந்த கிராஸில் வரது எல்லாமே நமக்கு என்ன தான் கிடைக்கும் 5 தான் கிடைக்கும். ஸோ அப்படி வச்சு இந்த சம்ம நம்ம ஈஸியாக போடலாம். 4னா இந்த கிராஸில் வர இந்த 3 நம்பரை தவிர வேறு இடத்துல 4 வரதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போ இந்த 3 நம்பர் தான் ஆட் பண்ணால் 4 வர நம்பர். ஸோ இந்த 3த்தையும் இங்கே எடுத்து எழுதிக்கோங்க. அப்போ n of a என்ன கிடைக்கும் நமக்கு 1 2 3 3 இருக்குது. அப்போ p of a என்ன ஃபார்ம்ல n of a by n of s. அப்போ n of a எவ்வளோ வந்திருக்கு 3 வந்திருக்கு. n of s ஆல்ரெடி நம்ம 36 கண்டுபிடிச்சிருக்கோம். அதை டிவைடடில் போட்டுக்கோங்க. இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1 டைம் இங்கே பார்த்தீங்கன்னா 1 3s are 3 2 3s are 6 இப்போ 1/12ன்னு கிடச்சிடும். ஓகே செகண்ட் ஈவெண்ட் பார்க்கலாம். செகண்ட் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் அவுட்கம்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 10ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆட் பண்ணி வர வேல்யூ வந்து 10ஐ விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி எழுதிக்கணும்னா let b be the event of getting the sum of outcomes is greater than 10ன்னு எழுதிக்கணும். ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஏன்னு எடுத்தோமா, இப்போ இந்த ஈவெண்ட்டை வந்து பின்னு எடுக்கணும், நெக்ஸ்ட் வந்து சின்னு எடுத்துக்கணும். ஸோ எப்படி எழுதினா let b be the event of getting, இது அப்படியே வந்து எல்லாத்துக்கும் காமனாக தான் வருது, அப்படியே எழுதிக்கோங்க. அவங்களே சம் ஆஃப் அவுட்கம்ஸ் இஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அதையும் எழுதிக்கோங்க. செகண்ட் சப்டிவிஷனில் இருக்க கிரேட்டர் தென் 10ன்னு எழுதிக்கோங்க. ஓகே இப்போ பாருங்க b ஈக்குவல்ட்டுன்னு போட்டுட்டு 10க்கு மேலே இருக்கிறத நம்ம எழுதணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிறத ஆட் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் ஈஸியாக நமக்கு கிடைக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது 7னா இந்த கிராஸில் வரது எல்லாமே நமக்கு 7ஆக இருக்கும். அப்போ இதுக்கு அடுத்து வரதா இதை விட அதிகமான வேல்யூவாகவே போக முடியும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 8னா இந்த கிராஸில் வரது எல்லாமே நமக்கு 8 ஆகிடும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்க 9னா இந்த கிராஸில் வரதெல்லாம் 9 ஆகிடும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது 10 கிடைக்குதா. அப்போ இந்த கிராஸில் வரது 3மே நமக்கு 10ஆக போயிடும். அப்போ இது எல்லாமே நமக்கு வந்து 10ஓ இல்லை 10ஐ விட கம்மியாக தான் இருக்கும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க 10ஐ விட கிரேட்டர் தென் 10னா 10ஐ விட அதிகம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இந்த 3ஆக தான் இருக்க முடியும். பாருங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் 5 + 6 வந்து 11ஆ. அதே மாதிரி இந்த கிராஸில் வரதும் நமக்கு என்ன தான் கிடைக்கும் 11 தான் கிடைக்கும். இதை ஆட் பண்ணால் நமக்கு 12. ஸோ அப்போ இந்த 3 தான் நமக்கு ஆன்சரில் வரும். இந்த 3த்தையும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் இப்போ இங்கே எழுதிக்கலாம். அப்போ n of b வந்து 1 2 3 கிடைக்குது. p of b வந்து n of b by n of s. அப்போ n of b வந்து 3 வந்திருக்கு. n of s வந்து 36ன்னு உங்களுக்கு தெரியும். இந்த 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1/12ன்னு நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க சம் ஆஃப் அவுட்கம்ஸ் இஸ் லெஸ் தென் 13 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 13ஐ விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம் சின்னு எடுத்துக்கலாமா இந்த ஈவெண்ட்டை. லெட் சி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் sum of outcomes is less than 13 அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதிக்கோங்க. இங்கே ப்ராபபிலிட்டிக்கெலாம் ஸ்டேட்மெண்ட் எழுத தேவையில்ல. சரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமமாக ஆட் பண்ணால் 2 வருது, மேக்ஸிமமாக ஆட் பண்ணுற நம்பர் 12 வருது. நமக்கு கேட்டிருக்கிறது என்னென்னா less than 13. அப்போ 13ஐ விட கம்மி அப்படின்னு சொல்லும் போது இங்கே இருக்கிற அத்தனையுமே நமக்கு வரும். ஏன்னா எல்லாமே 13ஐ விட கம்மி தான் இல்லையா. 12 தான் அதிகமாகவே இருக்குது நமக்கு. அப்போ இது மொத்தமே வரும் அப்படின்னு சொல்லும் போது இங்கே இது என்ன எடுத்திருக்கோம் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ்னா எஸ்ன்னு எடுத்திருக்கோமா. ஸோ எஸ் ஈக்குவல் டு என்ன நமக்கு இதுதான். அப்போ இந்த 36 வேல்யூவும் அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இங்கே வந்து இந்த ஈவெண்ட்டை நம்ம சின்னு எடுத்ததுனால சி ஈக்குவல் டு எஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ என் ஆஃப் சியும் என் ஆஃப் எஸ்ஸும் எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும். இதில் எத்தனை இருக்கும் இதுலேயும் அத்தனை தான் இருக்கும். அப்போ என் ஆஃப் சி வந்து 36ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா என் ஆஃப் எஸ் எவ்வளோ 36. இப்போ பி ஆஃப் சி நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் சி எவ்வளோ வந்திருக்கு 36. n of s வந்து 36. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 8.20 பார்க்கலாம். 2 coins are tossed together. 2 காயினை வந்து டாஸ் பண்ணுறாங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆன் த காயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 காயினை டாஸ் பண்ணும்போது சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா HH இருக்கலாம், இல்லை HT இருக்கலாம், இல்லை TH இருக்கலாம், இல்லை TT இருக்கலாம். இதை வந்து மக்கப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்டுமே சேமாக இருக்கும், லாஸ்ட் ஒன் ரெண்டுமே சேமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா HT இங்கே TH ரிவர்ஸில் போட்டுக்கோங்க. ஸோ HH HT TH அப்புறம் TT அவ்வளோதான். இதை வந்து மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நமக்கு n of s எவ்வளோ கிடைக்குது நமக்கு 4ன்னு கிடைக்குது. 1 2 3 4 இது வரைக்கும் எழுதிக்கோங்க. நமக்கு என்ன கேட்டாங்க ஈவெண்ட்டை அதோடைய ஃபேஸஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸஸ் டிஃப்ரெண்ட்னா இப்போ 2 காயின் நமக்கு டாஸ் பண்ணுறாங்க. ஒரு காயினில் டாஸ் பண்ணும்போது ஹெட் வருது, இன்னொரு காயினில் வந்து நம்ம டாஸ் பண்ணும்போது ஹெட் வருது. எப்படி இருக்குது இதோடைய ஃபேஸ் ரெண்டு சேமாக இருக்குது. அதே மாதிரி இதில் பாருங்கள் இதுலேயும் டெயில் விழுது, இன்னொரு காயின்லையும் டெயில் விழுது. இதோடைய ஃபேஸஸும் சேமாக இருக்குது. ஆனால் இதில் ஹெச் விழுந்தால் இதில் டி விழுது. அப்போ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இதில் டி விழுந்தால் இதில் ஹெச் விழுது. அப்போ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இது ரெண்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆன் த காயின்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம்.
கொஸ்டினில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படியே எழுதிக்கோங்க. அப்போ ஏ ஈக்குவல் டூன்னு போட்டுட்டு இங்கே இருக்கிற இந்த ரெண்டுத்தையுமே நம்ம இங்கே எழுதிக்கலாம். அப்போ என் ஆஃப் ஏ நமக்கு என்ன கிடைக்கும்? 1 2ன்னு கிடைக்கும். அப்போ பி ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் ஃபார்முலா. இங்கே என்ன இருக்குது? என் ஆஃப் ஏ நமக்கு 2ன்னு இருக்குது. என் ஆஃப் எஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் நமக்கு 1/2ன்னு கிடைச்சிடும். Next question பார்த்தீங்கன்னா what is the probability that a leap year selected at random will contain 53 Saturdays அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு லீப் இயரில் 53 சாட்டர்டே வரதுக்கான ப்ராபபிலிட்டி நமக்கு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நார்மல் இயரில் எத்தனை டேஸ் இருக்கும்? 365 டேஸ் இருக்கும். அதுவே லீப் இயராக இருந்தால் நமக்கு 366 டேஸாக இருக்கும். அதாவது ஒரே ஒரு டே மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் லீப் இயராக இருக்கும் போது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக எத்தனை வீக்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 52 வீக்ஸ் இருக்கும். இதை நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 வீக்குக்கு 7 டேஸ் இல்லையா? இதை 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோல் நம்பர் பார்த்தீங்கன்னா 52 கிடைக்கும். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு 52 வீக் இருக்கும். பேலன்ஸ் எத்தனை இருக்கும்? 2 டேஸ் இருக்கும். ஸோ அதுவே 365 டேஸாக இருந்ததுன்னா 52 வீக்ஸ் ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஒரு டே மட்டும் தான் நமக்கு ரிமைனிங் இருக்கும். ஏன்னா அது வந்து 365 டேவாக இருக்கும் போது. ஸோ இப்போ நமக்கு 366 லீப் இயர் அப்படின்றதுனால நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 2 டேஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எழுதிக்கோங்க. A leap year has 366 days, 52 ஃபுல் வீக் இருக்கும் அண்ட் 2 டேஸ் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ நமக்கு சாட்டர்டே வரதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. இப்போ 52 ஃபுல் வீக் இருக்குன்னா 1 வீக்கில் 7 டே இருக்குன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு வீக்லேயும் நமக்கு என்ன வந்துடும்? சாட்டர்டே வந்துடும். அப்போ 52 வீக்லேயும் நமக்கு சாட்டர்டே வந்துடும். ஸோ இது நமக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த 2 டே இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2 டேயில் சாட்டர்டே வந்து இந்த 53rd சாட்டர்டே எப்போ வரும் அப்படின்றது தான் இப்போ நமக்கு கண்டுபிடிக்கணும். சரி, சாம்பிள் ஸ்பேஸ் என்னெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டேவும் பக்கத்தில் வர மாதிரி கரெக்டாக நம்ம எடுக்கணும். சண்டேலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. சண்டே மண்டே, அப்புறம் மண்டே டியூஸ்டே, டியூஸ்டே வெனஸ்டே, வெனஸ்டே தேர்ஸ்டே, தேர்ஸ்டே ஃப்ரைடே, அதுக்கப்புறமா ஃப்ரைடே சாட்டர்டே, சாட்டர்டே சண்டே. இப்படி சண்டேல ஆரம்பிச்சு சண்டேல முடிச்சுக்கோங்க. 2 எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு அந்த 2 டேஸ்க்கு தான் நம்ம இப்போ ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். 2 டேஸில் சாட்டர்டே எப்போ வருது அப்படின்றதுல. இல்லை டோட்டலாக நமக்கு எத்தனை இருக்குது? 7 இருக்கா? அப்போ என்எஃப்எஸ் எவ்வளோ கிடைச்சிடும்? நமக்கு 7 கிடைச்சிடும். இப்போ நம்ம வந்து இந்த ஈவெண்ட் என்ன அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். சரி, let A be the event of getting 53rd சாட்டர்டே. இப்போ நம்ம 52 வீக்லயும் 52 சாட்டர்டே வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த 53rd சாட்டர்டேக்கு தான் நம்ம இப்போ ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டோட்டலாக நமக்கு எத்தனை சாட்டர்டே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு சாட்டர்டே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வருது ஃப்ரைடே சாட்டர்டே, சாட்டர்டே சண்டே. இந்த 2 இடத்துல மட்டும்தான் நமக்கு சாட்டர்டே வருது. அப்போ 2 வந்து நமக்கு சாட்டர்டேல வருது. இது 2த்தையும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எழுதிக்கலாம். அப்போ என் ஆஃப் ஏ என்ன கிடைக்குது? 1 2 2 கிடைக்குது. ஓகே, நீங்கள் இது தனித்தனியாக கவுண்ட் பண்ணக்கூடாது. இது 1 இது 2 இது 3 4லாம் கணக்கு கூடாது. ஏன்னா 2 டேஸாக எடுக்கும்போது இது மொத்தமாக சேர்ந்து 1, இது மொத்தமாக சேர்ந்து 2. அப்போ 2 இருக்குது. அப்போ பி ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ வந்து நமக்கு 2ன்னு கிடச்சிருக்கு. பை என் ஆஃப் எஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 7 இங்கே முன்னாடியே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என் ஆஃப் எஸ் வந்து 7 சொல்லிட்டு. ஸோ இங்கே நம்ம 7ன்னு போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா a die is rolled and a coin is tossed. இந்த சம்மில் நமக்கு 2மே இருக்குது. டையும் இருக்குது, காயினும் இருக்குது. ஸோ நமக்கு இந்த சம்மில் மட்டும்தான் 2மே வரும். எப்போவுமே நமக்கு டை மட்டும் தனியாக வரும், இல்லை காயின் மட்டும் தனியாக வரும். ஆனால் இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா 2மே கொடுத்துருப்பாங்க. டையும் இருக்குது, காயினும் இருக்குது. 2மே வந்து என்ன பண்ணுறாங்க? சேம் டைமில் வந்து டாஸ் பண்ணுறாங்க. இதை வந்து ரோல் பண்ணுறாங்க. Find the probability that the die shows an odd number. டையில் வந்து ஆட் நம்பர் இருக்கணுமா, and the coin shows the head இருக்கணுமா, காயினில் வந்து ஹெட் இருக்கணுமா. சரி, ஸோ இதுக்கு வந்து நம்ம ட்ரீ டயக்ராம் போட்டுக்கலாம். அவுட்கம்ஸ் அப்படின்னு போட்டுக்காங்க. டையில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 6 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இல்லையா? காயினில் வந்து நமக்கு ஹெட்டும் டெய்லும் விழலாம். இப்போது டையில் 1 விழும்போது காயினில் வந்து நமக்கு ஹெட்டு விழலாம், இல்லை 1 விழும்போது டெய்ல் விழலாம். அதே மாதிரி டையில் 2 இருக்கும் போது காயினில் ஹெட் விழலாம், இல்லை டெய்ல் விழலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. சரி, அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1H, 1T, 2H, 2T, 3H, 3T. ஸோ அதே மாதிரி 6 வரைக்கும் எழுதிக்கோங்க. அப்போ டோட்டலாக நமக்கு எத்தனை கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 12 கிடைக்கும். அப்போ என்எஃப்எஸ் எவ்வளோ கிடைக்குது? நமக்கு 12ன்னு கிடைக்குது. சரி, இப்போ இங்கே நமக்கு என்ன ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். probability that the die shows an odd number and the coin shows a head. டையில் வந்து ஆட் நம்பர் இருக்கணும், காயினில் வந்து ஹெட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். let A be the event of getting an odd number and the coin shows ஹெட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பரில் ஆட் நம்பர் மட்டும் தான் இருக்கணும். அதே மாதிரி காயினில் ஹெட்டு மட்டும் தான் இருக்கணும். சரியா? நம்பர் பாருங்கள். ஆட் நம்பர்னால் 1,
3 5 அதுதான் இங்கே இருக்கிறது ஆட் நம்பர். அதுலேயும் ஹெட் இருக்கிறது மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா 1H. அதே மாதிரி இங்கே 2H வந்து ஈவன் நம்பர், அதை எடுக்கக்கூடாது. 3H அதே மாதிரி 5H. நம்பர் வந்து ஆட் நம்பராக இருக்கணும், அதுவும் நமக்கு ஹெட் இருக்கிறது மட்டும் தான் எடுக்கணும். அப்போ இது 3 மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். அதை எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. அப்போ N of A எவ்வளோ கிடைக்குது? 1 2 3ன்னு கிடைக்குதா? இங்கே எழுதிக்கலாம். இப்போ P of A ஃபார்முலா பார்த்தீங்கன்னா N of A by N of S. N of A எவ்வளோ கிடைச்சது? 3. N of S எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 12. இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 3 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 1/4ன்னு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த சம். Next பாருங்க, a bag contains 6 green balls, some black ball and red balls. ஒரு பேக்ல பாத்தீங்கன்னா 6 green balls இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நமக்கு n of capital G எத்தனை இருக்கு? 6 இருக்கு. அதை எடுத்து நமக்கு எழுதிக்கலாம். n of capital G வந்து 6ன்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, some black and red balls. அப்ப black ballும் red ballும் எவ்வளோன்னு நமக்கு சொல்லலை, கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, number of black ball is twice as the number of red balls அப்படின்னு சொல்லியிருக்காங்க. black ball வந்து red ball மாதிரி 2 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நமக்கு வந்து கொடுத்துருக்கிற ஹிண்ட். இப்போ ரெட் பால் மாதிரி 2 மடங்குனா இந்த ரெட் பாலை நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் பிளாக் அப்புறம் ரெட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ரெட்டை தான் நம்ம என்ன எடுத்துக்கணும்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அப்போ ட்வைஸ்னா 2 மடங்குன்னு சொல்லும் போது பிளாக் வந்து என்னவா மாறிடும்? 2x மாறிடும். அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, let the number of red balls be xன்னு எடுத்துக்கலாம். இந்த ரெட் பால்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்ன்னு எடுக்கணும், பிளாக் எடுக்கக்கூடாது. ஸோ ரெட் பால்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா நமக்கு என் ஆஃப் கேபிட்டல் ஆர், ரெட்னா கேபிட்டல் ஆர், என் ஆஃப் கேபிட்டல் ஆர் என்னது? எக்ஸ். இப்போ பிளாக் பால் வந்து ரெட் பால் மாதிரி 2 மடங்குன்னு சொன்னதுனால என் ஆஃப் பி பிளாக் பால் வந்து எவ்வளோ கிடைக்கும்? 2x மாறிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ கிரீன் பால் இஸ் probability of getting green ball. அப்படின்னா என்ன அர்த்தம்? P of capital G அப்படின்னு அர்த்தம். ஸோ P of capital Gன்னு எழுதிக்கோங்க. இஸ்ன்னு கொடுத்ததுனால ஈக்குவல் டு போட்டுக்கலாம். thrice அப்படின்னா 3 times அப்படின்னு அர்த்தம். அப்போ 3 போட்டுக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, thrice the probability of getting. அப்போ P of red ballனா capital R இல்லையா? ப்ராபபிலிட்டினா P ஆஃப் ரெட் பால்னா கேபிட்டல் ஆர். அப்போ P ஆஃப் கேபிட்டல் ஆர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரி, அப்போ இந்த P ஆஃப் ஜியை நம்ம எப்படி எழுதலாம்? N ஆஃப் ஜி பை N ஆஃப் எஸ்ன்னு எழுதலாமா? அதே மாதிரி இந்த 3 அப்படியே வச்சுக்கலாம். இந்த P ஆஃப் ஆர் எப்படி எழுதலாம்? N ஆஃப் ஆர் பை N ஆஃப் எஸ்ன்னு எழுதிக்கலாம். அப்போ N ஆஃப் ஜி வந்து நமக்கு தெரியும், இங்கே 6ன்னு சொல்லிட்டு இங்கே 6 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் N ஆஃப் எஸ். N ஆஃப் எஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இருக்கிற பால் எல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு N ஆஃப் எஸ் கிடைக்கும். என்னென்ன பால் இருக்குது? க்ரீன் பால், ரெட் பால், பிளாக் பால். ஸோ இந்த 3த்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ n of s equal to 6 plus x plus 2x ஆட் பண்ணும்போது இந்த 6 அப்படியே வந்துடும். இங்கே கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிறதா அர்த்தம். 1 plus 2 வந்து நமக்கு 3. அப்போ 3xன்னு கிடைக்கும். ஸோ n of s வந்து 6 plus 3xன்னு கிடைச்சிருக்கா? அப்போ இந்த n of s பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்? 6 plus 3xன்னு எழுதிக்கலாம். இந்த 3 அப்படியே இருக்கட்டும். n of r வந்து நம்ம xன்னு எடுத்திருக்கோம், இங்கே xன்னு போட்டுக்கலாம். பை n of s வந்து 6 plus 3x நம்ம இங்கே எழுதிக்கலாம். இப்போ ரெண்டுமே டினாமினேட்டரில் இருக்கிறதுனால அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நீங்கள் இங்கே கொண்டு வந்தீங்கனாலும் இங்கே நியூமரேட்டரில் வந்த பிறகு நீங்கள் கேன்சல் பண்ண போகிறீங்க, அதுக்கு அப்படியே நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 6 equal to 3xன்னு கிடைக்கும். நமக்கு என்ன வேணும்னா x தான் வேணும். ஸோ x அப்படியே வச்சுக்கலாம். இந்த 3 டிவைடட் பையில் கொண்டு வாங்க. இப்போ கேன்சல் பண்ணும்போது இது 1 டைம், இது 2 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அப்போ x உடைய வேல்யூ என்ன கிடைக்குது? 2ன்னு கிடைக்குது. சாரி, இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு இப்போ கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸை 2xன்னு எடுத்திருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் n of b equal 2xன்னு போட்டு இந்த xக்கு பதிலாக இந்த 2வை சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா 2 into 2 4ன்னு கிடைச்சிரும். அப்போ நம்பர் ஆஃப் பிளாக் பால்ஸ் எத்தனை கிடைக்குது? 4ன்னு கிடைக்குது. செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் கேட்டிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ்னா n of s இல்லையா? அது நமக்கு எவ்வளோ வந்திருக்கு? 6 plus 3xன்னு வந்திருக்கா? அப்போ n of s equal to 6 plus 3xன்னு எழுதிக்கோங்க. இப்போ இந்த x இருக்கிற இடத்துல நம்ம 2வை சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிட்டோம்னா 6 plus 3 into 2 வந்து 6ன்னு கிடைக்கும். இப்போ 6 plus 6 வந்து 12ன்னு கிடைச்சிரும். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் எவ்வளோ கிடைக்குதுன்னா 12ன்னு கிடைக்குது. Next question பாருங்க. A game of chance consists of spinning an arrow which is equally likely to come to rest pointing to one of the numbers 1 to 12. ஒரு ஸ்பின்னர் இருக்கு, அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணுறாங்க. நம்பர் பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 12 வரைக்கும் இருக்கு. What is the probability that it will point to 7? அதாவது இந்த arrow வந்து 7ல வரதுக்கான probability என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த arrow வந்து ப்ரைம் நம்பரில் நிற்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க.
அதே பார்த்தீங்கன்னா காம்போசிட் நம்பரில் அந்த ஆரோ வந்து நிற்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? சாம்பிள் ஸ்பேஸ். இதில் என்னெல்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு தான் நம்மளுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் என்ன இருக்குது? 1லேருந்து 12 வரைக்கும் இருக்குது. அது அப்படியே எழுதிக்கோங்க. அப்போ என்எஃப்எஸ் என்ன கிடைக்கும்? நமக்கு 12ன்னு கிடைக்கும். ஸோ அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். சாம்பிள் ஸ்பேஸ் 1லேருந்து 12 எழுதிக்கோங்க. என்எஃப்எஸ் வந்து 12ன்னு கிடைக்கும். சரி, ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் வந்து will point to 7. ஸோ 7 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. அப்போ என்ன எழுதிக்கலாம்? let A be the event of getting the number 7 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 7 வந்து ஒரே ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. அப்போ A பார்த்தீங்கன்னா நமக்கு 7 மட்டும் தான் கிடைக்கும். அப்போ A = 7 வருதா? அப்போ N of A ஆகும். ஒன்னே ஒன்று தான் இருக்கிறதுனால நமக்கு 1ன்னு கிடைக்கும். அப்போ P of A ஃபார்முலா பார்த்தீங்கன்னா N of A by N of S. N of A எவ்வளோ வந்திருக்கு? 1 வந்திருக்கு. N of S வந்து 12 இருக்குது. அவ்வளோதான் இது. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். நமக்கு ப்ரைம் நம்பர் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இதில் ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லும் போது 1 வந்து ரெண்டுமே கிடையாது. ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வர ப்ரைம் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நமக்கு 2 மட்டும்தான் இங்கே ப்ரைம் நம்பர். அதுக்கப்புறம் 3யும் ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்னா என்னன்னு தெரியும் இல்லையா? ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் இருந்தால் அது ப்ரைம் நம்பர். அதாவது 1 டேபிளையும் அது என்ன நம்பரோ அதே டேபிள்லேயும் வரணும். அது மட்டும் தான் ப்ரைம் நம்பர். மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் வந்துட்டாவே அது பேர் காம்போசிட் நம்பர். ஸோ 1 வந்து ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. இது எடுக்கக்கூடாது. ஸோ ப்ரைம் நம்பர்னா 2 வரும், 3 வரும், அதுக்கப்புறமா 5 வரும், நெக்ஸ்ட் 7 வரும். ஏன்னா 6 வந்து நமக்கு அடிஷ்னலாக 2 டேபிளில் வந்துடும். ஈவன் நம்பர் எதுவுமே எடுக்காதீங்க. ஈவன் நம்பர் எல்லாமே நமக்கு ப்ரைம் நம்பரில் வரும் எக்ஸப்ட் 2. ஸோ ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொன்னால் இந்த 2 மட்டும்தான். பின்னாடி வர எந்த ஈவன் நம்பருமே நமக்கு ப்ரைம் நம்பர் கிடையாது. அது எல்லாமே காம்போசிட் நம்பர் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஈவன் நம்பர் வந்துட்டாவே இதை பார்க்காதீங்க. ஸோ இது ஈவன் நம்பர், இது பார்க்காதீங்க. 9 பார்த்தீங்கன்னா நமக்கு 1 டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும், 9 டேபிளில் வரும். அப்போ இது காம்போசிட் நம்பர். 10 வந்து ஈவன் நம்பர். 11 பார்த்தீங்கன்னா 1 டேபிளையும் 11 டேபிள் மட்டும் தான் வரும். ஸோ நான் டிக் பண்ணது மட்டும் தான் உங்களுக்கு ப்ரைம் நம்பர். ஸோ இங்கே இருக்கிற 1 2 3 4 5 இந்த 5 நம்பரையும் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ let B be the event of getting a prime number அப்படின்னு எழுதிக்கலாம். B பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த 5 நம்பரும் இங்கே எழுதிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 1 டேபிள்லையும் இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த டேபிளில் மட்டும் தான் வரும். அதுதான் ப்ரைம் நம்பர். ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ N of B பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 இருக்குது. அந்த 5 எழுதிக்கலாம். அப்போ P of B பார்த்தீங்கன்னா ஃபார்முலா நமக்கு N of B by N of S. N of B எவ்வளோ வந்திருக்கு? 5 வந்திருக்கு. N of S பார்த்தீங்கன்னா நமக்கு 12. ஸோ 5 by 12 தான் இதோடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா காம்போசிட் நம்பர் வரதுக்கான ப்ராபபிலிட்டி. அப்போ சின்னு எடுத்துக்கலாமா? லெட் சி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஏ காம்போசிட் நம்பர். அப்போ சி பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு 1 வந்து ரெண்டுமே கிடையாதுன்னு சொல்லிட்டேன். இந்த டிக் பண்ணதை தவிர மிச்சம் இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து காம்போசிட் நம்பர் தான். 1 வந்து ரெண்டுமே கிடையாதுன்னு சொல்லிட்டேன். டிக் பண்ணதெல்லாம் ப்ரைம் நம்பர். அப்போ மிச்சம் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ பாருங்க 1 2 3 4 5 6 இந்த 6 நம்பர்ஸும் நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கலாம். அப்போ N of C வந்து 6ஆ? P of C ஃபார்முலா என்ன? N of C by N of S ஆ? அப்போ N of C பார்த்தீங்கன்னா 6ன்னு இருக்குது. by N of S வந்து 12ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு 1/2ன்னு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்.